என் பேர் என்ன அப்படின்னா, என் பேர் அன்புராஜ். நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சாட்சியாக இன்றைக்கி முன்னாடி நிற்கேன். என்னை சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்திடுறேன். தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் என்ன அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் வந்து எப்படி அப்படின்னா, எங்கள் குடும்பம் எப்படி அப்படின்னா 7 தலைமுறையாக கிறிஸ்தவங்க தான். நான் 7வது தலைமுறையில் நாங்கள் இருக்கோம். என்ன அப்படின்னா, நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஏசப்பாவோட மட்டும்தான் அந்த இடத்துல நான் வந்து நிற்கேன். என்னுடைய உண்மை சம்பவத்தை என் வாழ்க்கையில் நான் வந்து எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள், பாடுகள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படி என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஃபிக்ஸ் வர்ற ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் எப்படின்னா, தண்ணி பட்டா நம்ம ஹாட் வாட்டர் கிடையாது, சாதாரண வாட்டர் பட்டாலே எனக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். அதனால என்னை வந்து 2-3 வருஷம் எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை வந்து கவனமாக என்னை வளர்த்தாங்க. அந்த டயத்தில் அப்பா எங்கள் அம்மாவுக்குள்ளே என்ன ஒரு யோசனை அப்படின்னா, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவருக்காக என்னை வந்து அர்ப்பணித்தாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ நானும் ஒரு என்ன சொல்ல அப்படின்னா, மற்றவங்களை போல கிறிஸ்தவனா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நான் சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே ஸ்கூல், விபிஎஸ் இப்படியே போக வைக்க இந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ இப்படியே தான் நான் போய்கிட்டு ஒவ்வொரு நாளும் அப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்துக்கிட்டே வந்தேன். அப்போ 5th படித்தேன், 8th படித்தேன். 8th தான் ஆண்டவரை பற்றி, ஆண்டவர்னா என்ன அப்படிங்கிறது 8th எனக்கு தெரியுது. அப்போ நான் வந்து என்ன அப்படின்னா, 8th நான் வந்திருக்கேன். 8th வரும்போது என்ன அப்படி ஆகுது அப்படின்னா, கொரோனா அந்த டைமில் தான் எனக்கு நான் 8th ஸ்டாண்டர்ட் வரேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ தான் எனக்கு மொபைலே என் கைக்கு வருது. மொபைல்னால் என்ன அப்படிங்கிறதே எனக்கு அந்த 8th தான் தெரியும். அந்த டைமில் ஃப்ரீ ஃபயர் கேம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் அவ்வளோ பைத்தியமாக நைட்டும் பகலும் அப்படி ஒரு அடிக்டாக இருந்தேன். அந்த டைமில் என்ன ஆகுது, அப்போ எனக்குள்ள அப்போ அந்த ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு அவ்வளோ அடிக்டாக இருந்தேன். அதுதான் எனக்கு உயிர். சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நல்ல தூக்கம் கிடையாது. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னா, 8th 10th வரைக்கும் அப்படி போச்சு. அந்த 2 வருஷம் எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் தான் என் உலகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்குன்னு யூடியூப் ஆரம்பித்தேன். இப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. அது மூலமாக நம்ம பெரிய பணக்காரனாக ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக அப்போ தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போ அதுக்காண்டி நான் என்ன செஞ்சோம்னா, ஃப்ரீ ஃபயர் விளாட, ப்ளே பண்ண, பசங்களோட சுத்த, இப்படி தான் நம்ம இதான் உலகம், இதான் வாழ்க்கை, ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃப்ரீ ஃபயர் ரொம்ப அடிக்டாக இருந்தேன். அப்போ நான் 10th வந்தேன். 10th வந்து எனக்குள்ளே என்ன அப்படின்னா, 10th வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பப்ளிக் எக்ஸாம் உண்டு. அந்த பப்ளிக் எக்ஸாமில் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, கொரோனா தானே, கொரோனா பாஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டேன். அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போன உடனே அப்போ எனக்குள்ளே என்ன யோசனை வருதுன்னா, கொரோனா பாஸ் நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம கவர்மெண்ட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 6 மாதம் கழித்து 10th வந்து எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஒன்றுமே படிக்கலை, எதுவுமே செய்யலை. அப்போ எக்ஸாமும் வருது. எக்ஸாம் டைம் கூட நான் விளாண்டுட்டு இருந்தேன். நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி நான் விளாடுவேன். அப்போ என்ன செஞ்சேன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, படிக்க போனாலும் சின்ன ஒரு 2 minutes ப்ரேயர், எப்படி 2 minutes ப்ரேயர்னு என்னுடைய லைஃப் ஸ்டைலில் உண்டு. அப்போ நான் அந்த 2 minutes மட்டும் ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா, எக்ஸாம் காலுக்கு போனேன். ஆனால் 5 சப்ஜெக்ட்டுக்குமே நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனேன். நான் 5 சப்ஜெக்ட்டுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி 2 minutes ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே எழுதிக்கிட்டே வரேன். ஆனால் அப்போ வந்து நான் படிக்கும் போது என்னென்னா 1 words மட்டும் எனக்கு தெரியும். அப்போ இதை வச்சு நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போய்கிட்டு அப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. அப்போ நான் 10th ரிசல்ட்டு எனக்கு வரப்போகுது. அப்போ எனக்குள்ளே என்ன பயம் அப்படின்னா, நான் ஃபெயில் ஆகிடுவேன். எனக்குள்ளே எனக்கு தெரியும் நான் ஃபெயில் ஆகிடுவேன். எப்படி இந்த வருஷம் ஃபெயிலு, நம்ம அடுத்து 10th மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்போ தெரியுது எனக்கு. அப்போ ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து என் மேலே வச்ச ஒரு இரக்கம். இன்னொன்று வந்து அந்த டைமில் எங்கள் அம்மா என்னை வந்து ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்தாங்க. அவங்க வந்து எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால ஆண்டவர் என் மேலே முழுக்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவர் எனக்காக செஞ்ச ஒரு இரக்கம் தான். அந்த இரக்கத்தின் நிமித்தம் தான் நான் 10th பாஸ் ஆகிட்டேன். அப்போ எனக்குள்ளே அது பெருசாக தெரியல. அப்படி 11th நான் படித்தேன். 11th படிக்கும் போது 12th அப்படி வந்துச்சு. 12th ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் நல்லா ஸ்கூல் போனேன். அப்புறம் ஒரு 7வது மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு, ஸ்கூலில் பிரச்சனை ஆனோட என்ன ஆகிட்டேன் அப்படின்னா, 3 மாதம் நீ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணி ஸ்கூல்லே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ ஃபெயிலு தான், நீலாம் முன்னேறிக்கிற மாட்ட. என்னைய வந்து ரொம்ப மனசு காயப்பட்டு
ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அந்த ஸ்கூலை விட்டு நான் அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வரும்போது, நான் அந்த ஸ்கூலை விட்டு திரும்பி வரும்போது எனக்குள்ளே என்ன அப்படின்னா, என்னை எல்லாரும் தலைக்குனியை வச்சுட்டாங்க. எப்போ என்னை அழுகாத குறை தான் அவங்க முன்னாடி. அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு ஒடுங்கி அந்த டைமில் நான் அப்போ அவமானப்பட்டு தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ அதே இடத்துல இன்றைக்கி நான் பார்த்தீங்க அப்படின்னா நானே எக்ஸாம் எழுதினேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நான் எல்லா ஆல் சப்ஜெக்ட்டுமே நான் பாஸு. ஆனால் நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டனோ அதே இடத்துல நீ ஏசப்பா இன்றைக்கி அவங்க முன்னாடி நீ தலையை உயர்த்தி செஞ்சுருக்காரு. அதுக்கு என்னுடைய சக்ஸஸுக்கு அவர் மட்டும்தான் காரணம், வேறு யாருமே நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய சக்ஸஸுக்கு அவர் மட்டும்தான் காரணம். இதில் என்ன அப்படின்னா எந்த சக்ஸஸுமே எதனால் வந்துச்சு அப்படின்னா அவருக்காக நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சேன். என்ன ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா அவர் என் மேலே வச்ச திட்டங்கள், நோக்கங்கள். நான் எப்படியோலாம் போனேன். வாலிப என்னுடைய டீனேஜில் என்ன செய்வாங்க அப்படின்னா என்னை வந்து எங்கள் ஊர் பசங்க அப்படிலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா யூத் மீட்டிங்கு இந்த மாதிரி வாலிபர் முகாம் கேம்ப்பு இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணிடா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்குள்ளே என்ன யோசனை, நம்ம எதுக்கு அங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப பின்வாங்கி போனேன். அப்போ எனக்கு வந்து ஆண்டவர்னா பிடிக்கும், ஆனால் ரொம்ப நான் டீப்பாக இருக்க மாட்டேன். அப்போவும் நான் வந்து ஏசப்பாவையுமே நான் 12th ஸ்டார்டிங் வரைக்கும் அந்த எக்ஸாம்ன்றத முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து வேணும், தேவைக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஒரு மென்டாலிட்டியில் இந்த மைண்டில் இருந்தேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அப்போ அவங்க கூப்பிடுறதுனால அதை தட்டி கழிச்சுவேன். நான் போக மாட்டேன், நான் வரலை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியே நான் சொல்லிடுவேன். அப்போ இதே மாதிரி நான் தட்டிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஆண்டவர் வந்து என்னை பிடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக என்னை இப்போ கொண்டு வந்தார் ஊழியத்தின் பாதையில். நான் 12th எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுக்கே தெரியும் சம்மர் டயத்தில் வந்து VBS நடக்கும். அந்த VBSல எனக்கு என்ன ஆகுதுன்னா டேரக்டராக VBSக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்புமே போக மனதில்லாமல் தான் நான் போனேன். அப்போவுமே அந்த 3 நாள் கேம்பில் நான் அட்டன் பண்ணேன். அடுத்து டேரக்டராக உள்ளே போனேன். அதாவது எப்படி அப்படின்னா நாளைக்கு VBS அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்டிங் ப்ரேயர் வைப்பாங்க. அந்த டயத்தில் அப்போ எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு அண்ணன் மூலமாக ஏசப்பா என்கிட்ட பேசுனது என்ன அப்படின்னா அவருக்காக நீ வந்து ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்ச அப்படின்னா அவர் உனக்காக 1000 கதவுகளை திறப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு யோசனை, அப்போ நம்மளை கூப்பிட்டு வந்தது, நம்மளை அழைச்சிட்டு வந்தவர் ஏசப்பா மட்டும்தான் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போவுமே நான் பெருசாக எடுக்கல. அப்போவும் ஆண்டவருடைய ஐக்கியம் வந்து அவ்வளோவா இல்லை. அப்போ நான் VBS நடந்துச்சு முடிஞ்சிச்சு. ஆனால் அவருக்காக நான் அன்றைக்கி எடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப். ஆனால் அவர் எனக்கு 1000 வாசல்கள் எனக்கு திறந்து கொடுத்தாரு. அப்புறம் என்ன அப்படின்னா VBS முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துச்சு, நான் ஆல் பாஸ் ஆனேன். அப்போ நான் ஒரே வார்த்தை என்ன கேட்டேன் அப்படின்னா என்னுடைய சக்ஸஸுக்கு என்னை பாஸ் பண்ணி இவங்க முன்னாடிலாம் என்னை உயர்த்தி வச்சது நீங்கள் மாத்திரம் தான் ஏசப்பா அப்படின்னு அன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் நான் நினச்சேன் நான் வந்து சஸ்பெண்ட் ஆகி வந்தேன் அப்படின்னா எதனால் அப்படின்னா சின்ன சின்ன சேட்டை பண்ணி தான் அப்படி தான் வந்தேன். ஆனால் அந்த டயத்துலையுமே எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து 12th முடிச்சோன்னே கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து எனக்கு வந்து பேடுன்னு தான் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப நோஸ்கட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அப்போ நான் அதை குறித்து ரொம்ப பயந்தேன். ரிசல்ட்லாம் ரிசல்ட் வந்து முடித்ததுமே நான் வந்து ரொம்ப பயந்தேன். அந்த டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு அப்புறம் நான் டிசி வாங்குறதுக்கு அப்போ ஸ்கூலுக்கு மார்க் ஷீட் எல்லாம் வாங்குறதுக்கு நான் போகும்போது இந்த கான்டாக்ட் செட்டில் நான் எதிர்ப்பு கூட பார்க்கல. ஆனால் ஏசப்பா எனக்கு வந்து குட்டுன்னு எனக்கு போட்டு ஆண்டவர் வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் இடத்துல கண்களில் தயவு கிடைக்க கிருபை பாராட்டினார். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு பேடுன்னு தான் போடுவாங்களோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே போனேன். ஆனால் எனக்கு குட்டுன்னு கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டையும் ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல நேர்த்தியாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவி எனக்கு செஞ்சார். நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதே போல் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஆண்டவரை பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து எனக்காக, அதாவது ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது அவர் நம்மளுக்கு 1000 கதவுகளை திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போ நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவங்க இல்லாமல் இருக்கட்டும், தப்பு இல்லை, யாராக இருக்கட்டும், அதாவது என்னுடைய சாட்சியெல்லாம் இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா இப்போ நீ வந்து தம்பி நீ கிறிஸ்தவன் அதனால உனக்கு வந்து இப்படி நடந்திருக்கு, ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஏசப்பா வந்து மதத்துக்கு வந்து அப்பாற்பட்டவர் அப்படிங்கும் போது எல்லார் மேலேயும் அன்பு கூறுவார். நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் அன்பு கூறுவார். அதனால் அவர்கிட்ட நீங்கள் அவர் பேரை சொன்னாலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்னும் அவர் உங்களை வந்து உயர்த்ததுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் அவருக்காக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சதுனால எனக்கு 1000 கதவுகளை ஏசப்பா வந்து எனக்கு திறந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவருக்காக ஒரு ஸ்டெப்பு எடுத்து பாருங்கள். அவர் உங்களுக்காக 1000 கதவுகளை திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால்
நீங்கள் நினைக்கலாம், ஏசப்பா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை பாடுகள்லாம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதையும் கூட ஏசப்பா அந்த சில நேரங்களில் எதுக்காக உங்களுக்கு அனுமதிக்காரு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஏசப்பா விட்டு பின்வாங்குவீங்களா அப்படின்றதுக்காக அதை வந்து ஏசப்பா வந்து நம்மளை பார்க்காரு. அந்த டயத்தில் நீங்கள் அவரை உறுதியாக பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் ஏசப்பா செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னுடைய சக்ஸஸுக்கு அவர் மட்டும்தான் காரணம். அதே போல் என்னுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் எடுத்தது எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவுடைய ஜெபம் என்னை தாங்கிச்சு பாதுகாத்துச்சு. நிறைய ரிலேஷனுடைய ஜெபமும் என்னை பாதுகாத்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே என் தேவாதி தேவன் தான் என்னை பாதுகாத்தாரு, என்னை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் என்னை நான் அவரை விட்டு பின்வாங்கும் போதெல்லாம் அவரை விட்டு நான் நிறைய பின்வாங்கினேன். அந்த டைம்லாம் என்னை வந்து கொஞ்சம் கூட அதை நம்ம பிள்ளை பின்வாங்குது அப்படின்னு சொல்லி அவர் என்னை வந்து கொஞ்சம் கூட வெறுக்காமல் ஒவ்வொரு ஆபத்துலேயும் விபத்துலாம் நானாக என்னுடைய ஆக்சிடெண்ட் மட்டுமே 3 ஆக்சிடெண்ட்டில் ஏசப்பா என்னை காப்பாற்றினாங்க. அப்போ ஒவ்வொரு டயத்துலையும் என்னை காப்பாற்றி அவர் மட்டும்தான் என்னை கொண்டு வந்தார். ஆனால் அவருக்கு நான் முதலாவது நன்றி சொல்கிறேன். ஆனால் அப்படிலாம் நான் அவரை விட்டு பின்வாங்கும் போது அவர் வந்து என்னை வந்து மறக்காமல் என்னை வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, தாய் போல தேற்றுவது போல் என்னை அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்து அவர் என்னை வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் ஜீவனோட உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அது அவரால் மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் யாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து கிறிஸ்தவங்க இல்லாமல் இருக்கட்டும், அறிந்தவங்களா அறியாமலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஏசப்பா வந்து ஒரு வார்த்தை ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை செய்து அவருக்கு வல்லவராக இருக்கிறாரு. உங்க நல்ல பாதுகாப்பார், உங்களுடைய சந்ததியை வந்து பெருக பண்ணுவார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன அப்படின்னா, ஏசப்பாவை தேடுங்க. அவர் வந்து உங்களுக்காக திறந்த வாசலை கட்டளையிடுவார். என்னுடைய சாட்சி எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலாவது எனக்கு இந்த சாட்சியை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முதலாக நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் இந்த சாட்சியும் இந்த யூடியூப் சேனலில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜீசஸ் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி அவங்களும் அவங்களுடைய டீமுக்கும் நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அண்ணனை எப்படி தெரியும் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக ஒரு ஆள் மூலமாக அவங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுடைய வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன பிரச்சனை ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபிக்ஸ் அந்த டைமில் ரிட்டன் ஒரு டைம் வந்துருச்சு. அப்போ அதுக்காக அண்ணன் ப்ரேயர் பண்ண வந்தாங்க. அன்றைக்கி ப்ரேயர் பண்ண ஈவினிங்கே எனக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டைமும் அண்ணன் ப்ரேயர் பண்ண வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ அந்த டைமில் நான் என்ன சொன்னேன், எக்ஸாம் டைம் வேறு நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அண்ணன் எனக்கு எக்ஸாம் வேறு வருதுண்ணே, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ அவங்க மினிஸ்ட்ரிஸ்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ப்ரேயர் ரெக்வஸ்ட். அந்த குரூப்பில் நீ ஆட் பண்ணி விட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு தேவையான ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட நான் ரெக்வஸ்ட்டாக போட்டேன். அந்த ரெக்வஸ்ட்டையும் அவங்க தயவாக ஏற்றிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு வேண்டி ஜெபித்த ஜீசஸ் ப்ராப்பர்ட்டி மினிஸ்டருக்கும் அவங்க உள்ள டீமுக்கும் நான் முதலாவது நன்றி செலுத்துக்கிறேன். என்னுடைய சாட்சியை நீங்களும் கேட்டிருக்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை எந்த சூழ்நிலை, கஷ்டப்படுற நேரத்தில், உங்களை அவமானப்படுத்துகிற நேரத்தில், எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க தான். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலை, கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் படுற நேரத்துலாம் ஏசப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூப்பிடுங்க. ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களுக்கு மறுபுத்திர அருள் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி நீங்களும் ஏசப்பா வந்து ஒரு நிமிஷம் கூப்பிட்டு பாருங்கள். ஏசப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவரும் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் தயாராக இருக்கார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.